வேண்டும். தமிழ்நாட்டினுடைய ஜவுளி தொழில் பாதுகாக்கப்படவில்லை. இறக்குமதிக்கான அந்த வரி அதிகமா இருக்கு. அப்ப இங்கிருந்து ஏற்றுமதி குறையுது. அதனால கண்டிப்பாக அரசு அதில் கவனம் செய்து அந்த நூல் விலை நான் டெல்லிக்கு சென்று மத்திய அமைச்சரை பார்த்தேன், ஜவுளித்துறை அமைச்சரை பார்த்தேன். ஆனால் அவருடைய எண்ணமெல்லாம் தமிழகத்தில் இருக்கிற ஜவுளி தொழிலை பாதுகாப்பதற்கான ஒரு சிறு எண்ணம் கூட அவர்களுக்கு இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் தமிழக அரசு கண்டிப்பாக அதில் கவனம் செலுத்தி அதை செய்தாக வேண்டும். இன்னொன்று, இலவச பஸ் பயணம் என்பது கண்டிப்பாக ஒரு சிறந்த திட்டம். மகளிர் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. தீதும் நன்றும் ஒன்றாகத்தான் இருக்கும். ஆனால் தனியார் பேருந்து நிறுவனங்கள் மூடக்கூடிய சூழ்நிலைக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். அவர்களுக்கு ஏதாவது நீங்கள் வழிகாட்ட வேண்டும் என்று இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். இன்னொன்று, கோயிலிலே அந்த வரலாறு பாரம்பரியம் புத்தகங்களாக ஆவணங்களாக ஆக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதுவரை யாரும் யோசிக்காத விஷயம். அந்த விஷயம் பல புராண கோயில்கள் எல்லாம் இன்றைக்கு அழிந்து கொண்டிருக்கின்றன. அவை ஆவணப்படுத்த வேண்டிய அந்த அவசியம் இருக்கிறது. இன்னொன்று, தொல்லியல்ல தாமிரபரணி ஆற்றங்கரை, ஆதிச்சநல்லூர், சிவகலை, கொற்கை போன்ற இடங்களுடைய அந்த 3200 ஆண்டுகளுக்கு முன்பான அந்த வரலாறுகளை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறது. அதே போல கொங்கு மண்டலத்திலே கொடுமணல் அதே போல வரலாறுகளை கொண்டது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய வரலாறுகள் எல்லாம் கொண்ட இடம் அந்த கொடுமணல். அங்கேயும் ஆய்வை வேகப்படுத்துவதற்கான அந்த முயற்சிகளை அரசு செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.